strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாஸ் பிரைம் மினிஸ்டர் 11 அட் கேன்பெரா நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல இந்தியா 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ பெக்குலியரான ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ங்க இது. இட்ஸ் 2 டே மேட்ச். அன்பார்ச்சுனேட்லி டே 1 பாத்தீங்கன்னா மழைனால ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு டீம் ஒரு ஃபுல் டே விளையாடும், இன்னொரு டீம் ஒரு ஃபுல் டே விளையாடும். அதுல எந்த டீம் வந்து ஹையஸ்ட் ரன்ஸ் அடிச்சிருக்காங்களோ அவங்கள தான் வந்து வின்னரா கன்சிடர் பண்ணிடுவாங்க. ட்ராஃபியும் இருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சுக்கு. அது ரோஹித் சர்மா தூக்கிட்டாரு. அண்ட் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு நான் பார்க்கும்போது. அந்த வகையில டே 1 மழைனால வாஷ் அவுட் ஆனதுனால டே 2ல வந்து பாத்தீங்கன்னா 100 ஓவர்ஸ்ன்றதுனால 50-50 ஓவர்ஸ் ரெண்டு டீம் ஈச் விளையாடுவாங்கன்னு சொன்னாங்க. அண்ட் இட் வாஸ் அ குட் பிராக்டிஸ் ஃபார் போத் இந்தியா ஆஸ் வெல் அஸ் அந்த ஒரு யங் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கும் சொல்லலாம். அவங்களுக்குலாம் ஒரு நல்ல எக்ஸ்போஜர்னு சொல்லலாம் பிளேயிங் அகைன்ஸ்ட் இந்த டாப் இந்தியன் பிளேயர்ஸ். அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்க் பால் டெஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த ஒரு பிராக்டிஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கை கொடுக்கும்ன்றது என்னோட ஒரு நம்பிக்கை. மேபி அந்த டே 1 ஃபுல்லா நடந்ததுன்னா ஒண்ணுமே கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம். பட் நெவர்தெல்லஸ் இந்தியா ஷுட் ஃபீல் லக்கி. டே 2ல பெருசா மழை இல்லை. ஸோ அதனால 50 ஓவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிங்க் பால்ல போலர்ஸும் போட முடிஞ்சது. அந்த 50 ஓவர்ஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் நல்லா விளையாடவும் முடிஞ்சது. ஆப்வியஸ்லி இட் இஸ் 46 ஓவர்ஸ் மேட்ச்னு வச்சுக்கோங்க மழைனால. அண்ட் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தார் ரோஹித் சர்மா. ஏன்னா இனிஷியலா அந்த கேன்பெரால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிப் இருக்கும் அண்ட் நைட் டைம்ல கொஞ்சம் டியூ இருக்கும். ஸோ அதனால இட்ஸ் டே நைட் மேட்ச் நல்லா பேட்டுக்கு இன்னும் நல்லா வரும். அதனால பாத்தீங்கன்னா அவர் போலிங் எடுத்தாரு. 240 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க ஆஸ்திரேலியாஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் 11. அதுல வந்து சூப்பரா விளையாடினது சாம் கான்ஸ்டாஸ். செம்ம நாக்குங்க 107 ரன்ஸ். ஸோ ஒரு நல்ல டேலண்ட். எல்லாருமே இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவரை தூக்கிடுவாங்கப்பா டெஸ்ட் சீரீஸ்ல, அதை விட்டு மெக்ஸ்வினிலாம் ஆட வைக்கிறீங்கன்னு. மெக்ஸ்வினிக்கு ஒரு மேட்ச் வந்து ஃபெயிலியர் தான், எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஸ்டில் அவருக்கு இன்னொரு வாய்ப்புகள் கொடுக்கணும். ஒரே மேட்ச்லேயே ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நேதன் மெக்ஸ்வினியும் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் பிரஷர்ல தான் விளையாடுவார் அந்த பர்டிகுலர் ஆடிலைட் பிங்க் பால் டெஸ்ட்ல. ஸோ அதுல அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா சாம் கான்ஸ்டாஸை வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட்ல எடுத்துட்டு வந்துருவாங்க. இன்கேஸ் மெக்ஸ்வினி நல்லா விளையாடினாருன்னா டெஃபினட்டா அவரை கண்டினியூ பண்ணுவாங்கன்றது எனக்கு தோணுது. பட் டெஃபினட்டா சாம் கான்ஸ்டாஸை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்குவாட்ல வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா விளையாடினாரு. நல்ல ஒரு டேலண்ட். எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் இந்த யங் ஏஜ்ல அப்படின்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அட் சேம் டைம் ஜாக் கிளைட்டன் ஒரு 40 அடிச்சாரு மிடில் ஆர்டர்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேக்கப் அப்படின்ற ஒரு ஆல்ரவுண்டர், அவர் நல்லா பிளேயரா தெரியுறாரு. அவர் ஒரு 60 ரன்ஸ் அடிச்சாரு. அதனாலதான் 240 அவங்களால அடிக்க முடிஞ்சது. முக்கியமா இந்தியனோட போலர்ஸ் யார் யார் நல்லா பண்ணாங்க. ஹர்ஷித் ராணா பிக் ஆஃப் த போலர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்பெல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் செகண்ட் ஸ்பெல்ல நல்லா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. அதனால டக்குன்னு எடுத்தாரு. ஒரு பிட்வீன் ஒரு 2 ஓவர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் சிராஜ் ரொம்ப டீசெண்டா போட்டாரு 7 ஓவர்ஸ்க்கு. ஆகாஷ் தீப் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. பிரசித் கிருஷ்ணா அந்த அளவுக்கு பெருசா த்ரெட் இல்ல. வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜாலா போலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாங்க. அண்ட் அட் சேம் டைம் நிதிஷ் ரெட்டி 3 ஓவர் ஆக்சுவலா நல்லா போட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நல்ல ஒரு அவுட்டிங் ஃபார் தி இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் இந்த டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணிட்டாங்க இந்தியா. ஸோ நிறைய பேருக்கு நல்ல ஒரு பிராக்டிஸ்ங்க. ஸோ இந்தியா வந்து நிறைய பிளஸ் எடுத்துப்பாங்க இந்த ஒரு பர்டிகுலர் பிங்க் பால் பிராக்டிஸ் மேட்ச்ல. ஏன்னா SSV ஜெய்ஸ்வால் ஒரு க்ரூஷியல் 45 அடிச்சாரு. ஸோ அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் பால் இப்படி இருக்குன்ற ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் விளையாட போறாரு பிங்க் பால். ஸோ அதனால அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். KL ராகுல் ஒரு நல்ல ஒரு சாலிடான ஒரு 27. அதுக்கப்புறம் அவரு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து 3 ரன்ல அவுட் ஆனதா ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஒரே ஒரு மேஜர் டிசப்பாயின்மெண்ட் இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல இந்தியாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து 3 ரன்ஸ்ல அவுட் ஆனதுதான். ரொம்ப லூஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாடி அவுட் ஆயிட்டாரு எட்ஜ் கொடுத்துட்டு. பட் சுப்மன் கில் ஆஃப்டர் ஃபிங்கர் இன்ஜுரி வந்து விளையாடினாரு. சூப்பர் 50. திஸ் இஸ் கோயிங் டு கிவ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் டு டீம் இந்தியா. ஏன்னா அவர் வந்து கம்பேக் ஆக போறாரு செகண்ட் டெஸ்ட்ல. அண்ட் அட் த சேம் டைம் குட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் நிதிஷ் ரெட்டி ஒன்ஸ் அகைன். அவரும் சூப்பரா ஒரு 42 அடிச்சாரு. வாஷிங்டன் சுந்தர் ஒரு 42 நாட் அவுட். அண்ட் இம்ப்ரெசிவான ஒரு 27 ஃப்ரம் ரவீந்திர ஜடேஜா. ஸோ இதெல்லாம் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு இந்தியாவுக்கு. அண்ட் இதே இந்த பிரைம் மினிஸ்டர் 11 பார்க்கும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ், ஆஸ்திரேலியன் யங்ஸ்டர்ஸ் விளையாண்டாங்க. இந்த Under 19 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க பாத்தீங்களா ஆஸ்திரேலியா இந்தியாவோட ரீசென்ட் டைம்ல. ஸோ அதுல இருக்கிற டேலண்ட் எல்லாரையும் போட்டு இதுல விளையாட வச்சாங்க. எல்லாருமே நல்ல டேலண்டடா தெரியுறாங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இவங்கலாம் ஆஸ்திரேலியன் டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. டேலண்ட் பயங்கரமா இருக்கு அவங்களுக்குலாம். இது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷரா இருக்கும். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு இந்தியன் டீமோட விளையாடும் போது. அண்ட் இந்தியாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டீசென்டான பிராக்டிஸ் கிடைச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பிங்க் பால் டெஸ்ட், ஆடிலைட் டெஸ்ட் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சில ஐடியாஸ் இப்ப கிடைச்சிருக்கும். ஹோப்ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயம் தான், கில் அண்ட் ரோஹித் ஆப்வியஸ்லி உள்ள வந்துட போறாங்க படிக்கலுக்கும் பதிலா ஜூரலுக்கு பதிலா. ஸோ இந்தியா வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா? மேபி வாஷிங்டன் சுந்தருக்கு பதில் வெதர் தே வில் பிரிங் ஆன் ஜடேஜாவா, அதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அட் சேம் டைம் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஏன்னா ராணா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரே கண்டினியூ பண்ணட்டும். சிராஜும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் காம்பினேஷனை நம்ம வந்து டச் பண்ண தேவையே இல்லை. ஸ்பின்னர்ஸ்ல மட்டும் என்ன பண்ண போறாங்க இந்தியான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓவரால் இட் வாஸ் அ குட் டே ஃபார் டீம் இந்தியா ஒன்ஸ் அகைன் தான் நான் சொல்ல முடியும். ஸோ என்னடா பிராக்டிஸ் மேட்ச்க்கு ஒரு வீடியோ எல்லாம் போடுறீங்கன்னும் போது இதுலயே தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த BGTல நாங்க வந்து மூழ்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிராக்டிஸ் மேட்சா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது ரொம்ப குரூஷியலான ஒரு பிராக்டிஸ் மேட்ச் இந்தியாவுக்கு. ஏன்னா நீங்க ரெட் பால்ல விளையாடல, பிங்க் பால் விளையாடுறீங்கன்றதை நான் சொல்லியே ஆகணும். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்
பாய்.